ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரம் ஊற்றிலே தேவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரம் ஊற்றிலே தேவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர்
இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், ஆமென். இயேசுவே நீர் வல்லவர், ஜீவன் தண்ணீர், ஆமென். உம்முடைய ஜீவ பாதையிலே என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜீவ பாதையில நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பரிசுத்த பாதையில் நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வேறு ஒருவரும் பரிசுத்தத்தில் நடத்த முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் நம்மளை நடத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறத போல நாமளும் எப்படி இருக்கணும்? அவருக்குள்ள பரிசுத்தம் உள்ள ஜனங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நம்ம உயர்த்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவ பாதையில நடத்துகிற தேவன். நம்முடைய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. யோபிலே வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள ஒரு தேவன். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தரை நாம உயர்த்தி நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் என்னை ஜீவ பாதையிலே நடத்துகிறவர், நீர் என்னை ஜீவ பாதையிலே நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. வாக்குறுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் மனமாற ஒரு மனிதன் அல்ல. மனிதர் சொன்ன வாக்கை மீறுவார். மனிதர் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாத ஒரு தேவா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மளை தேற்றி அவருடைய பாதையில நம்மை நடத்துகிறவர். அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒரு தேவா. அவருடைய வார்த்தை இருபுறமும் கற்கொள்ளப்பட்ட வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நான் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால வேளையில நான் உம்மை துதிக்கிறேன், இந்த கால வேளையில நான் உம்மை துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு நாமே சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன். நீ பெரியவர், நீர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், நீர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவருக்கே
நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம அவர் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தெய்வம். எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதிப்போமா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி அவருக்கு முன்பாய் நம்ம கொண்டு வந்து ஹல்லேலூயா, நமக்கு முன்பாய் அவரை கொண்டு வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன். என் தேவாதி தேவனை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. என் கர்த்தாதி கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். என் ராஜாவே ராஜாவே நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பரிசுத்தமுள்ள தேவனை நான் உயர்த்துகிறேன். என் பரியாரிய கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். எல்லார் வாய்களை திறந்த கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நாவில ஜீவன் உண்டு, நம்ம நாவில ஜீவன் உண்டு. அறிக்கை செய்க ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் என் பரியாராகிய கர்த்தர், நீர் ஹல்லேலூயா, நீர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். நீர் பொய் சொல்லாத ஒரு தெய்வம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை நிறைவேற்றுகிறவர், நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஹல்லேலூயா அந்த வார்த்தையை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை நான் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிறேன், அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே எனக்கு முன்பாக நான் உம்மை நிறுத்துகிறேன், எனக்கு முன்பாக நான் உம்மை நிறுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராதா லாபா சந்தா ராது ராதா ராபா. ஹல்லேலூயா. நீர் மனம் மாறுகிற ஒரு தெய்வம் நல்ல ஆண்டவரே. உம்முடைய மனதை நீர் மாற்றுகிற ஒரு தெய்வம் நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர், நீ சத்திய பரன், நீ சத்திய பரன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். அந்த உண்மையுள்ள தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த மகிமை உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் ஆராதனை உமக்கு நான் செலுத்துகிறேன். ஓ ரே காபா ராது ராதா லாபா, ஓ ரிமானா தாலாபா சந்தா ராது ராதா லாபா, ஓ ரே காபா பாபா ராதா லாபா. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அந்த கிருபைகளை கொடுக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு முன்பாய் நிற்பதற்கு அந்த கிருபைகளை எனக்கு கொடுக்கிறீர், அந்த கிருபைகளை எனக்கு கொடுக்கிறீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கும்போது என் ஆத்மாவை நீர் ஏன் கலங்குகிறார்? என் ஆத்மா நீர் ஏன் பயப்படுகிறார்? என்னை நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு, என் மகிமையுள்ள ராஜா ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசல்களே திறவுங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஓ ரிகாபா ராது ராதா லாபா. என் ஹல்லேலூயா இருதயத்துக்குள்ளே வாரு, என் இருதயத்துக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள மகிமையின் ராஜா நீர் கிரியை செய்யும் ஆண்டவர். ஓ ரிகாபா பாபா ராது ராதா லாபா சந்தா ராது ராதா லாபா. மகிமைப்படுத்துகிறேன் 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 ஆண்டவரே. என் மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன், என் மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர். நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து இரு நாளுக்கு சொல்லுங்க ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்புமா, எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம அந்த பாடலை பாட போறோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், என்னை ஜீவ பாதையிலே நடத்துகிறோம், என்னை ஜீவ பாதையிலே நடத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே, உம்முடைய ஜீவ ஊற்றிலே பெற என்னை நடத்தும். இயேசுவே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ
மகிமைப்படுத்து. தேவாதி தேவனே, எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், உம்முடைய வார்த்தையினால் என்னை தேற்றுகிற தேவன். ஓ ரேகாபாராதுராதலபா, நீர் உண்மையுள்ளவர், நீர் மனமாற ஒரு தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, நீர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல. நீர் உண்மைய தேவன், நீர் உண்மையின் தேவன். உம்முடைய வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனக்கு அதை நிறைவேற்றுகிறவர், எனக்கு அதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா, தேவனை பார்த்து நினைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜா கர்த்தரை முன்பாக வைத்திருந்தார். அதற்கு இருக்கிற எல்லா தடையும் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. மார்க் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரன் குணமடைவதற்கு, அவன் சுகமடைவதற்கு, அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு 4 பேர் ஹல்லேலூயா அவன் கர்த்தருக்கு முன்பாக இருப்பதற்கு இருக்கிற தடையை உடைத்தார்கள். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள போக முடியல, ஆனால் மேற்கூரையை அவர்கள் பிரித்தார்கள். இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், இவன் விடுதலையாக்கப்பட வேண்டும், இவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த 4 பேரின் விசுவாசத்தை தான் கண்டார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டு அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக இருப்பதற்கு எல்லா தடைகளை நாம் உடைக்கும் போது, நம்ம கர்த்தருக்குள்ளே அர்ப்பணித்து இருக்கும் போது, கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையை காக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே நிறைவேற்றினவர், உண்மையுள்ளவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாத ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஆமென். பொய் சொல்லவோ, மனமாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, மனமாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் என்றும் ஆமென். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம்,
ஆண்டவரே நீ வாக்கு மாறாதவர். காலம் மாறும், சூழ்நிலையும் மாறும், மனிதர்களும் மாறி போவார்கள். ஆனால் கர்த்தர் மாற மாட்டார், கர்த்தரை மாற மாட்டார். அதான் வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருப்பதே நல்லா. மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றிலா இருப்பதே நல்லன்னு வேதம் சொல்லுது. என் வேதம் பொய் அல்ல, அது உண்மை. ஹல்லேலூயா. மனிதர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்பாங்க, நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன்னு சொல்லுவாங்க, கைவிட்டு போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. அதான் தாவீது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரே எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எப்பொழுது வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் மனிதனை நம்பியிருந்தால் கண்டிப்பா அவன் மகன் கையில மரித்து போயிருப்பான், சவுல் கையில மரித்து போயிருந்திருப்பான். அவன் கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், என் துருகம், நான் நம்பினவன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை பாடி பாடி மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அதுதான் அவன் வாழ்க்கையில ஜெயமா இருந்தது. அவன் வாலிப நாட்களிலே கர்த்தரை முன்பாக வைத்தார், அவனை ஒரு ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் பேரை பெருமைப்படுத்தினார், தாவீதின் குமாரன் என்று மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கு என்று சொல்ற அளவுக்கு மகிமைப்படுத்தினார். அவனுடைய சந்ததிகளுக்கு தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் தாவீதின் தேவனாகிய கர்த்தர் நான். ஹல்லேலூயா. உன் தகப்பனாகிய தாவீதை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் தகப்பனாகிய தாவீதை கொண்டு உன் ராஜ்யத்தை நான் திடப்படுத்துகிறேன். உன் தகப்பனாகிய தாவீதை நான் உடன்படிக்க பண்ணியிருக்கிறேன், அதனாலே உன்னை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. தாவீதை மகிமைப்படுத்தினவர். ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு முன்பாய் நிற்கும்போது, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கும்போது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாய் நாம காணப்படுக இருக்கிற தடைகளை நம்ம உடைக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் தான் என் கேடகம், கர்த்தர் தான் என் துருகம், அவர் தான் என் கண்மலை என்று நாம சொல்லும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. காலம் மாறினாலும், சூழ்நிலை மாறினாலும், மனிதர்கள் கைவிட்டு மாறினாலும், மனிதர்கள் எழும்பினாலும், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகழ்கிறாய்? ஹல்லேலூயா. மகிமையுள்ள ராஜா உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனை நாம மகிமைப்படுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே நீர் போதுமான தேவன். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கதை கிருபையாய் கொடுத்த நமக்கு நல்ல இந்த நேரத்துக்காக, நல்ல ஆராதனைக்காக, ஆண்டவர் நல்ல இந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கர்த்தர் அவர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே இந்த கால வேலைக்காக, இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே சோதரா 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 சோதரா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக